சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். நடிகர் ரோபோ சங்கர் அவரோட மறைவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவரை சந்திச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியும் நல்லா வந்துருவாப்ல அப்படின்னு தான் நம்பிக்கை இருந்தது. இந்த வகையில் அன்னைக்கு நடந்ததை என்னால் இன்னும் ஜீரணிக்க முடியல. ரோபோ சங்கருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி. சரியாயிடும், சரி பண்ணிக்கலாம், நம்ம சரியாயிடும் அப்படி இருந்துட்டாப்ல. அதே நினைச்சிருக்க மாட்டாப்ல. சேரனை கூட நான் நடிக்க வைக்க போறேன். அவனை வந்து ஒரு கொஞ்ச நாள்ல அவனை வந்து நடிக்க வச்சுருவேன். டைலாக் சொல்லி கொடுத்து அந்த கடை அம்மாவும் நீ அப்பாவும் நீ பாட்டு மாதிரி குட்டி கமல் மாதிரி அவனை உருவாக்கிடுவேன். அவ்வளோ சந்தோஷமா இருந்தான். அது இல்லாமல் நீங்கள் பேசிக்கினா அந்த நேர்காணலில் ஒரு விஷயம் பார்த்துருந்தேன். 45 வயசுல வந்து நான் வந்து சைரன் வச்ச ஒரு வண்டியில் போவேன் அப்படின்ற மாதிரி. அதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போதே அந்த வண்டி அப்படின்னா அதைத்தான் தேடுறேன் கிடைக்கலையே அப்படின்னாப்ல. சைரன் வண்டிங்கிறத அன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு வரும்போது நான் பின்னாடி கார்ல வந்தேன். இதைத்தான் மாப்பிள்ள நீ சொன்னியா சைரன் வச்ச வண்டின்னு எனக்கு தோணுச்சு. ரோபோ சங்கரோட ஒய்ஃப் வந்து ரோபோ சங்கரை கூப்பிடுற விதமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கரா சங்கரா அப்படின்னு. பிரியங்காவும் வந்து எங்கள்கிட்டலாம் வந்து ரொம்ப நல்லா பேசும், ரொம்ப பாசமா. போனா உடனே சமைச்சு போடுறதுன்னு, சாப்பாடு கொடுக்கறதுன்னு, அந்த மாதிரி ஒரு ஒய்ஃப்னு வந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே சந்தோஷம் தான். பிரியங்காக்கா வந்து ஆடின ஒரு விஷயம் வந்து பார்த்துருந்தேன் வீடியோலாம். அது நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு அந்த டான்ஸ் ஆனப்போ என் கண்ணில் வந்து நான் கொஞ்சம் கலங்கிட்டேன். என்னன்னா அது ஒரு பெரும் காதலாக தான் இருந்தது. அது பெரும் காதல், அது பெரும் காதல். அது வந்து ரோபோ சங்கர் மீது அவங்க வைத்திருந்த காதல். ஃபர்ஸ்ட் அவரோட மறைவுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து இந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு அந்த ரோபோ மாதிரி பண்ணுவார்ல, அது ஒரு காரணம். இன்னொன்று கூடி ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. காரணங்களை வந்து சொல்றதுக்கு 4 பேர் 4 விதமாவோ 40 விதமாக பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. சார் வணக்கம். வணக்கம். சார் நடிகர் ரோபோ சங்கர் அவரோட மறைவு வந்து எல்லார் மத்தியிலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கி இருந்துச்சு. அதுவே முக்கியமாக சொல்ல போனால் நீங்கள் வந்து அவரோட மறைவுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அவரை சந்திச்சிருக்கீங்க. அது இல்லாமல் ஒரு நேர்காணலுமே எடுத்திருந்தீங்க. அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துருந்தோம். இந்த செய்தியை கேட்கும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு மனிதர், உங்கள் நண்பர், கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வருஷம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதை எப்படி கேட்டீங்க? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அதை பற்றி அவருக்கு வந்து அந்த விஷயத்தை நான் கேட்டதுங்கிறது மயக்கம் போட்டு கீழே விழுந்த அன்னைக்கு. மயக்கம் போட்டு விழுந்துட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்கிறப்ப கேட்டேன். அப்போ நான் வெளியில் இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அன்றைக்கி சொன்ன அன்னைக்கு அடுத்த நாள் தான் என்னால் வரணும்னு. நான் வரும்போது வந்துட்டு இருக்கும்போதே வந்து டிக்ளேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயந்தான். ஓகே. ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி எப்படியும் நல்லா வந்துருவாப்ல அப்படின்னு தான் நம்பிக்கை இருந்தது. அந்த வகையில் அன்னைக்கு நடந்ததை என்னால் இன்னும் ஜீரணிக்க முடியல. ஏன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப இப்போ தான் சார் பார்த்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்து ரொம்ப ஜாலியாக பேசிட்டு ஒரு இன்டர்வியூலாம் கொடுத்து அன்னைக்கு இருந்த ஒரு மனிதரை வந்து ஒரு வாரத்தில் கரெக்டாக 7 நாளைக்கு கழித்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 11ஆம் தேதி தான் என்கிட்ட கடைசியாக பேசினது. ஓகே. ஃபோனில் பேசினார். அதை பேசின இன்டர்வியூ அன்றைக்கி அடுத்த நாள். ஓகே. 17 இந்த மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு 17ஆம் தேதி எனக்கு தெரியும். 18ஆம் தேதி அவர் இறந்து போகிறார். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவரை நானும் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். அப்போ ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். இவர் நினைக்கவே முடியல, இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபரா அப்படின்ற மாதிரி நினைக்கவே முடியல. அது இல்லாமல் நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்திருந்தீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 1% உங்களுக்கு தோணுச்சா இவருக்கு வந்து உடம்பு சரியில்லைங்கிறது தோணுச்சு இல்லை, பார்த்தேன். அவர் நடக்க முடியல அன்னைக்கு நான் வந்து வெளியில் வரும்போது ரொம்ப தாங்கி நடத்த. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் ராஜா சார் ஃபங்க்ஷனில் கூட பார்த்துருப்பீங்க, ரொம்ப பொறுமையாக நடந்திருப்பாப்புல. கால் கொஞ்சம் வீங்கி இருந்தது. அப்போ வீங்கி இருக்கும் போது என்ன மாப்பிள்ளை தான் 2 பேரும் பேசுவோம். என்ன மாப்பிள்ள கால் வீங்கிருக்கு? இல்லை மாப்பிள்ள நேற்று இதில் ட்ராவலில் இருந்தேன், அது சும்மா காலத்தை கூட ரொம்ப வீங்கி போச்சு அப்படின்னாப்புல. பட் இருந்தாலும் அன்னைக்கு எனக்கு அது சரியாக டக்குன்னு அப்படி தோணலை. அந்த ஒரு இதில் நமக்கு ட்ராவல் பண்ணும்போது சில பேர் கால் தொங்க போட்டாங்க. நாங்கள் நிறைய இந்த மாதிரி ட்ராவல் பண்ணியிருக்கோம். ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து நடக்கும், இல்லாமல் இருக்காது. நின்றுக்கிட்டே ஷோ பண்ணும்போது இந்த மாதிரிலாம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நினச்சிட்டு சரி ஓகே மாப்பிள்ள ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னால் அவரே தான் நீ டிரைவ் பண்ணிட்டு எங்கேயோ வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ தனியாக தான் போனாங்க. ஓகே. ஸோ அப்போ நமக்கு அந்த இது வராது இல்லையா, நல்லா பேசுகிறாப்புல கால் மட்டும் லைட்டாக அடி வீங்கி இருக்கு அப்படிங்கிறது. அந்த ஒரு சிம்டம் வந்து அப்பயே நின்றுருக்கு போல இருக்கு. ஓகே.
ஆமாம், அதுவே ரொம்ப சீரியஸாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த ஜாண்டிஸ் ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து அந்த அதோட தாக்கம் தான் இது அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஏன்னா ஜாண்டிஸ் வந்துட்டாவே சொல்லுவாங்க ரீஅட்டாக் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மெடிக்கலாக நம்ம சொல்ல முடியாது, நமக்கு ரிப்போர்ட் எதுவும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, அவங்களோட மகள், அவங்ககிட்ட பேசியிருந்தீங்களா? நான் பேசினேன். நான் அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு பேச முடியல, டெத் அன்னைக்கு பேச முடியல. அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னுடைய நண்பர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருந்தார், பார்க்குறதுக்காகவே வந்தார். அங்கே ஒரு பெரிய மொபைல் ஷாப் வச்சிருப்பார், ஒரு ஏஆர்எஸ் டிஜிட்டல் வேர்ல்டுன்னு. ஸோ அவர் வந்து இசாத் அலின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்காகவே அடுத்த நாள் அவசர அவசரமாக ஃப்ளை பண்ணி வந்து உடனடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, நேற்று என்னால் வரவே முடியல, அன்னைக்கு டக்குன்னு சிங்கப்பூர்லேருந்து ஃப்ளைட்டு வர முடியலன்னு சொல்லி அடுத்த நாளே வந்தார். அப்போ வீட்டுக்கு போனப்போ அவங்க மனைவி, அவங்களுடைய பொண்ணு, அவங்க மாப்பிள்ளை எல்லாத்தையும் பார்த்து ஆறுதல் சொல்லிவிட்டு அப்போ தான் வந்தேன். அப்போ தான் கேட்டேன், இல்லை ஒரு 10 நாளாக இப்படி தான் இருந்தார், ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சாப்பாடு சரியாக சாப்பிட முடியல அவரால். அப்போ தான் சொன்னாங்க. ஸோ அவரும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரோபோ சங்கருக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தி. சரியாயிடும், சரி பண்ணிக்கலாம், நம்ம சரியாயிடும் அப்படி இருந்துட்டாப்புல. அவரே நினச்சிருக்க மாட்டாப்புல இந்த மாதிரி நடக்கும்னு நினச்சிருக்க மாட்டாப்புல. கண்டிப்பாக அவர் மட்டும் இல்லை, யாருமே நினைக்காத ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஸோ அது இல்லாமல் அவர் வந்து அவரோட பிளான்ஸுமே பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பேசும்போது என்னென்ன சொல்லியிருந்தாரு, அடுத்தது நிறைய ப்ராஜெக்ட்ஸ் டிஆர் சாரோட ஒரு படம் பண்ணுறேன், ஜிவிஎம்மோட ஒரு படம் கமிட் பண்ணியிருக்கேன், எல்லாமே சொன்னாப்புல. எல்லாமே சொன்னார். அதான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அது சொல்லிவிட்டு அடுத்தது வந்து நான் இந்த மாதிரி பேரனை கூட நான் நடிக்க வைக்க போகிறேன், அவனை வந்து ஒரு கொஞ்ச நாளில் அவனை வந்து நடிக்க வச்சுருவேன், அவனை வந்து அவன் டைலாக் சொல்லி கொடுத்து அந்த அம்மாவும் நீ அப்பாவும் நீ பாட்டு மாதிரி குட்டி கமல் மாதிரி அவனை உருவாக்கிடுவேன் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தான். ஓகே. ஸோ அவனுக்கு அந்த எண்ணமும் உண்டு, பண்ணிடுவாப்புல, அவன் சொன்னால் செஞ்சிடும். ரோபோ சங்கர் வந்து சொன்னால் செஞ்சிடும். அந்த மாதிரி எங்கள் குரூப்பில் வந்து ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸான சொன்னால் செய்யக்கூடிய ஒரு நபர்னா ரோபோ சங்கர். கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். ஓகே. அது இல்லாமல் நீங்கள் பேசிக்கின அந்த நேர்காணலில் ஒரு விஷயம் பார்த்துருந்தேன், 45 வயசில் வந்து நான் வந்து சைரன் வச்ச ஒரு வண்டியில் போவேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு ஜோசியத்து மேலேயும் ஜோசியத்து மேலே பெருசாக நம்பிக்கை இல்லை. இயல்பு வாழ்க்கை தான் நான் வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டுருக்கேன். என்னோட கேரக்டர் அதெல்லாம். நான் பெரிய தீவிரமான ஒரு பக்தனும் கிடையாது, அதே சமயத்தில் சாமி நம்பிக்கை இல்லாதவனும் கிடையாது. போவேன், சாமி கும்பிடுவேன், அதுவும் ஒரு கடமை. எனக்கு உயரிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள். அப்படி அவன் சொல்லும்போது கூட நாங்கள் 2 பேரும் அது ரொம்ப காமெடியாக நினச்சி சிரிச்சிட்டு. ஆமாம், அதுதான் நான் தேடிட்டு இருக்கேன். 45 வயசு நான் உடனே கிண்டல் பண்ணேன், என்னோட ஒரு வயசு ஜாஸ்தி, இன்னும் 45 ஆகலையா மாப்பிள்ள உனக்கு அப்படின்னு. அதான் 45 தானே போயிட்டு இருக்கு, 40 தானே முடிஞ்சு நம்ம போகுது அப்படின்னு அதை சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போதே இந்த வண்டி அப்படின்னா அதை தான் தேடுறேன் கிடைக்கலையே அப்படின்னாப்புல. அது 2 பேரும் ரொம்ப சிரிச்சு பேசினாங்க. இதெல்லாம் மனசுல எங்களுக்கு இல்லை. அது ஜோசியத்துல சொன்னது சைரன் வண்டிங்கிறத அன்னைக்கு அந்த இதில் ஆம்புலன்ஸில் எடுத்துகிட்டு வரும்போது நான் பின்னாடி காரில் வந்தேன், டெட் பாடி எடுத்துகிட்டு வரும்போது பின்னாடி காரில் வந்தேன். அப்போ எனக்கே ஒரு மாதிரி இதைத்தான் மாப்பிள்ள நீ சொன்னியா சைரன் வச்ச வண்டின்னுங்கிறது எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு தான் தோணுச்சு. அது ஒரு இட்ஸ் அ பேட் சைன்ங்கிற மாதிரி இருந்தது. நீ சொல்லும்போது நாங்கள் நகைச்சுவையாக பேசிகிட்டு இருந்தோம், அன்றைக்கி அதை எதிர்பார்க்கல, பின்னாடி நடந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஓகே. மற்றவங்களுக்கு இருக்க விட உங்களுக்கு வந்து அதிகமாக அந்த தாக்கம் இருந்திருக்கும் இல்லையா சார்? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து நல்ல நண்பர், நல்ல மனிதர். திக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெய்லி சாயங்காலம் மீட் பண்ணி பேசுவாங்கிறது கிடையாது. இல்லை, இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களாம் வந்து எனக்கு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு 2 தடவை பேசினா பெரிய விஷயம். ஆனால் நான் சொன்னால் அடுத்த செகண்ட், அவங்க சொன்னால் அடுத்த செகண்ட் நான் போயிடுறேன். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் ரோபோ சங்கர். நானும் ஆரம்பத்தில் பழகினோம், அப்புறம் நடுவில் மீட் பண்ணல, நடுவில் அவன் பிஸி ஷூட்டிங்கு அதான் ஆயிடுச்சு. நான் இந்த பக்கம் வந்து சேனலில் இந்த மாதிரி இப்போ டெலிவிஷன் ஷோலாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ மீட் பண்ணுவோம், இப்படி தான் மீட் பண்ணது. ஆனாலுமே வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு நண்பர். காரணம் என்னன்னா, அவருடைய சிறு வயதுலேருந்து அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் எப்படி வந்தார் வாழ்க்கையில், படிப்படியான ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் பற்றி பேசும்போது நட்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு பெரிய மரியாதை வந்தது ரோபோ சங்கர் மேலே. அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பாசம் வந்தது. அதெல்லாமே உண்டு. அவங்க ஒய்ஃபுக்கும் எனக்கு நல்லா தெரியும், அண்ணான்னு சொல்லுவாங்க. அவங்க அதாவது என்னன்னா, எங்கள் இதில் வந்து இல்லை, ரோபோ சங்கரோட ஒய்ஃப் வந்து ரோபோ சங்கரை கூப்பிடுற விதமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கரா அப்படின்வாங்க. கால் பண்ணிட்டா போலப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி நாங்கள் தான் பேசிகிட்டு இருப்போம். ஃபோன் பண்ணி எப்போண்ணா வருவார் அப்படிங்க. அப்படி சொன்னோன்னே என்னம்மா புருஷனை அனுப்பிச்சி வச்சிடறோமா, இந்த கிளம்புறோமா, இந்த கிளம்பிட்டோமா அப்படின்னும். இவனே வந்துடுறேன், இப்போ வந்துடுறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தை வந்துடுறேன் அப்படின்னு.
அதுவே நான் பார்த்தேன், எங்க அப்பா இப்படியெல்லாம் யாரும் கால் பண்ண மாட்டாங்க, லவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆமா. அந்த பொண்ணு ரொம்ப யதார்த்தமான ஒரு பொண்ணு. பிரியங்காவும் வந்து எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள்கிட்டலாம் வந்து ரொம்ப நல்லா பேசும், ரொம்ப பாசமா இருக்கும். போனா உடனே சமைச்சு போடுறதுன்னு, சாப்பாடு கொடுக்கறதுன்னு, அந்த மாதிரி ஒரு ஒரு இப்போ இந்த நார்மலாக சொல்லுவாங்கல்ல, ஒய்ஃப்னு வந்தாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரே சந்தோஷம்தான். அது வந்து அந்த வகையில் அந்த பொண்ணும் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து காரில் வர போயிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க ஆல்பம்ஸ் முன்னாடி. அப்போ வந்து பிரியங்கா அக்கா வந்து ஆடின ஒரு விஷயம் வந்து பார்த்துருந்தேன் வீடியோலலாம். அது நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அந்த அவங்க? இல்லைப்பா, ரோபோசங்கர் வந்து என்னோட இன்டர்வியூலையும் சொல்லிப்பாப்புல, அவள் வந்து ஒரு இந்த சில்வர் கலர் பெயிண்ட்லாம் போட்டு டான்ஸ் ஆடின ஒரு காலத்தில் மெட்ராஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஒரு குரூப் டான்ஸஸாக வந்தவங்க தான் என் ஒய்ஃப் அப்படின்னாங்க. ஸோ அப்படி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது ரோபோசங்கர். ஒரு டான்ஸராக இருந்தப்போ தான் முதல்ல ரோபோசங்கரை பார்க்குறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு அந்த டான்ஸ் ஆனப்போ என் கண்ணில் வந்து நான் கொஞ்சம் கலங்கிட்டேன். என்னன்னா, முதல்ல லவ் பண்ணப்போ நான் அவனை எங்கே பார்த்தேன், உனக்காக நான் ஆடுற கடைசி ஆட்டம், அதுதான் விஷயம். அதுல எதுவும் தப்பெல்லாம் கிடையாது, தப்புன்னு சொல்லல. அதே நிறைய பேரு அது ஒரு பெரும் காதலா தான் இருந்துச்சு. அது பெரும் காதல், அது பெரும் காதல். அது வந்து ரோபோசங்கர் மீது அவங்க வைத்திருந்த காதல், அதோட வெளிப்பாடு, அதோடைய வெளிப்பாடு, அதுதான் உண்மை. அவங்க ஃபேமிலி சரி, அந்த பொண்ணும் இந்திரஜாவும் வந்து சின்ன வயசுலயே வந்து அது மிமிக்ரி பண்ண வீடியோலாம் இப்போ அந்த மாதிரி ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கிற ஒரு, அதனால ஒரு அவங்களுக்குள்ள பெரிய ஒரு தாக்கம், ஒரு வலி, அவங்க அப்பா அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது பெரிய வலி. அதனாலதான் அந்த ஆட்டம் இதெல்லாம். அதில் எனக்கு எதுவும் அவங்க எல்லாம் ரொம்ப நிறைய பேர் அதை வந்து தப்பாலாம் பேசினாங்க. தயவுசெய்து அப்படிலாம் பேசாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரியாது இல்ல, தெரியாது என்ன நடந்துச்சு, உண்மையான வாழ்க்கை என்னன்னு தெரியாது. அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஒரு நல்ல தம்பதிகளா இருந்தாங்கிறது தெரியாது. அதுதான். அது இல்லாம அவர் வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், வெரி பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ் பர்சன். அது என்னோட இன்டர்வியூல நீங்க பாத்துக்கலாம், நான் லாஸ்டா எடுத்த அந்த இன்டர்வியூலே பாத்துக்கலாம். ரொம்ப பாசிட்டிவா சொல்லுவாப்ல, ரொம்ப போல்டான பர்சன், தைரியமான ஆளு. தன்னை பத்தி யார் எந்த விமர்சனம் பண்ணாலுமே அதை அப்படியே தட்டி விட்டு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி போக்கு. கண்டிப்பா அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன், ஒண்ணுமே யோசிக்க மாட்டேன். ஓகே, உங்களுக்கும் அவருக்கும் எப்போ அந்த நட்புன்றது உருவாச்சு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது முதல்ல வந்து நான் ஒரு நிகழ்ச்சிக்காக பேசுவேன், அப்புறம் மேடை நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து அசத்த போதையாரில் வந்து கலகப்போதையாரில் வந்து அசத்த போதையாரில் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டாப்ல ரோபோசங்கர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சு. அப்பதான் நான் முதல்ல போய் அவரை பார்க்க போறேன். அது கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 18 வருஷம் இருக்கும். பார்த்துட்டு இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்ம நாங்களும் இப்போ மேடை நிகழ்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வந்தா நிகழ்ச்சி நல்லா இருக்கணும் போய் இன்வைட் பண்ண போனேன். அது இங்கே நம்ம அந்த பிரசாத்ல பக்கத்துல, நீ அங்கே வந்து அங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னாப்ல. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவர் பைக்ல வந்தாப்ல. ஓகே, அது சொல்லுங்க என்ன பண்ணோம். அப்பதான் அதுக்கப்புறம் தான் திண்டுக்கல் சொன்ன எல்லாம் சேர்ந்தப்போ சுட்டியரவிந்த் தான் ஆரம்ப காலத்துல இருந்து. ஓகே, 25 வருடங்களுக்கு மேலாக, அதாவது நான் சொல்றது அவரு மேடையில நிகழ்ச்சி பண்ணதுல இருந்து இருந்தது சுட்டியரவிந்த். ராமர், சுட்டியரவிந்தெல்லாம் அவங்கெல்லாம் மதுரைக்காரவங்க. ராமர் இன்ஃபேக்ட் வந்து டெலிவிஷன் வந்ததுக்கு அப்புறம் சுட்டியரவிந்த் அங்க இருக்கும். ஸோ அப்போலேருந்து உங்கள் நட்புன்றது வந்து தொடங்குச்சு. எனக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இந்த மேடை நிகழ்ச்சி நானும் அப்ரோச், அப்போ நான் டிவியில் வரல, ஓகே, அவர் டிவியில் வந்தாருவாங்கல்ல. ஓகே, அப்போ நான் வந்து டிவியில் என்ட்ரு ஆகிறதுக்கு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவரோட மறைவுக்கு அப்புறமா ஸோ 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இஷ்டத்துக்கு என்ன எதுன்னு தெரியாமல் வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது. அதில் நான் பார்த்த ஒரு 2 விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் அவரோட மறைவுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆரம்ப கட்டத்தில் அவர் வந்து இந்த பெயிண்டெல்லாம் அடிச்சு அந்த ரோபோ மாதிரி பண்ணுவார்ல, அது ஒரு காரணம். இன்னொன்று குடி ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காரணங்களை வந்து சொல்கிறதுக்கு 4 பேர் 4 விதமாகவோ 40 விதமாக பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா இங்கே எல்லாரும் டாக்டரும் கிடையாது. அவருக்கு நடந்ததை பற்றி அவங்க மனைவிக்கு தெரியும், அந்த டாக்டருக்கு தெரியும். நானே சொல்றதுக்கு பெரிய அருகதை கிடையாது. கூட இருந்தவங்க நாங்களே சொல்ல, அப்புறம் 4 பேர் 4 விதமா பேசுறாங்கன்னு எதுக்கு அதை பேசணும்? அப்படி பேசிட்டா இப்ப என்ன, இப்ப யார் அவங்க பேசுறவங்களா, டாக்டரா சில்வர் பெயிண்ட் பூசுறவங்களான்னு? கண்டிப்பா இல்ல. அப்ப இதுல நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து, எனக்கு தெரிஞ்ச அமெரிக்கால ஒருத்தர் வந்து ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்கும் யூஎஸ்ல ஸ்ட்ரீட்ஸ்ல, மைக்கேல் ஜாக்சன் ஸ்டாச்சு மாதிரி இப்படி நிப்பாப்ல, அப்புறம் ஒரு ஓல்டு மேன் இப்படி நிக்கிற மாதிரி நிப்பாங்க. அவங்க எல்லாம் கோல்டு பெயிண்ட் இந்த பெயிண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் 79 இயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு? அதெல்லாம் கிடையாது. அதுக்கு இதெல்லாம் ரீசன்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு உடல்நிலை சரியில்லை, அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு, அவர் உடல் வாகல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது, அது இதுவாயிடுச்சு. அதுக்கான ஒரிஜினல் ரிப்போர்ட் அவங்க மனைவிக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியும். என்ன ரிப்போர்ட்டு என்ன வந்து அது அவங்கள தான் சொல்லணும். இந்த 4 பேர் 4 விதமா பேசுறதுங்கிறது சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசுறது இல்லையா, அது பேசக்கூடாது. நாங்க நெருங்கிய நண்பர்கள், எங்களுக்கு நாங்களே பேசாம இருக்கிறோம்,
நாங்க 5 பேருக்கு சுட்டி அரவிந்த் சொல்லாத ஒரு விஷயத்தையா இன்னொருத்தர் சொல்ல போறாங்க? என்னை விட பெட்டரா தெரிஞ்சது சுட்டி அரவிந்துக்கு தான் தெரியும். என்னையே அவர் கரெக்ட் பண்ணலாம். அதோ அப்படி இல்லை, நான் சொல்றேன் அந்த ஃபர்ஸ்ட்ல நடந்தது என்னன்னா அவர் கரெக்ட் பண்ணலாம். அவருக்கு தான் முதல்ல தெரியும். அப்புறம் திண்டுக்கல் சரவணனுக்கு தெரியும், ராமருக்கு தெரியும். இவங்கெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க. ஒரு ராமர் ஒரு நிகழ்ச்சி வழியாக கூட இருந்திருக்காரு. திண்டுக்கல் சரவணன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்காப்ல. சுட்டி அரவிந்த் வந்து பல ஆண்டுகள் நிகழ்ச்சியில் இருந்திருக்காப்புல, கூட இருந்திருக்காப்புல. இவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் அப்படி 4 பேர் தெரியும். அந்த மாதிரி யாரும் பேசாதீங்க, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அதானே ஒரு நண்பனா பார்க்கும்போது இந்த மாதிரி பேசிக்கிறாங்கல்ல, ஸோ அப்போ உங்களுக்கு அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதெல்லாம் போய் பெரிய ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அவங்களுக்கு எல்லாம் போய் 4 பேர் 4 விதமா பேசுறாங்க, அவங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதை பத்தி நாங்க யோசிக்கிறதும் கிடையாது. அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க இதுல இருக்கு. அதை பத்திலாம் கமெண்ட்ஸ் பண்ண முடியாது. இன்னொருத்தரை பத்தி கமெண்ட்ஸ் பண்ண முடியாது. உங்களோட நேர்காணலுக்கு அப்புறமா நீங்க அவர் கூட பேசினேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. 11ஆம் தேதி பேசுறேன். சும்மா அன்னைக்கு பேசுறேன், மாப்பிள்ள எப்படி இருக்கேன், என்ன போட்டியா, லிங்க் எல்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னாப்ல. அன்னைக்கு தான் எடிட் பண்ணிட்டு இருந்தோம். 10ஆம் தேதி பண்ணோம், 11ஆம் தேதி எடிட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எல்லாரும் பேசினதுக்கு ரொம்பவே நன்றிண்ணே. நன்றி. ஸோ கண்டிப்பா அவர் எங்கேயும் போல, நம்மளை சுற்றி தான் எங்கேயோ இருக்காரு அப்படின்ற என்னைக்குமே அவருடைய திரைப்படங்கள் மூலியமா நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. நாங்க இன்னும் அப்படிதான் நடிச்சிட்டு இருக்கோம். ரோபோ சங்கர் ஷூட்டிங் போயிட்டாப்ல, எங்கேயோ படம் நடிச்சிட்டு இருக்காப்ல, ஏதோ பாக்குறாப்ல. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. நன்றிப்பா.